தீபா எப்படியாவது இந்த காரியத்தை செஞ்சிருமா. வேணாலும் விடுறேம்மா. என்னத்த பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு என் பையன் முத்துவ காப்பாத்து. இத பாருங்க அத்தை, நான் இப்ப இறங்கி இருக்கிற காரியம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும். ஆனா இப்படி ஆளுக்கு அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த சமுதாயத்துல இருக்கீங்க? வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள் மனுஷங்களுக்கு ஏற்படுது. இந்த நிமிஷம் இப்ப கூட குழந்தைங்க இறந்து போகுது. எத்தனையோ மனுஷங்க இறந்து போறாங்க. அவங்க மனநிலை, அவங்க குடும்பத்தோட மனநிலைய நீங்க நினைச்சு பாருங்க அத்தை. அவங்களோட நிலைமைய விட நம்ம குடும்பத்தோட நிலைமைய கடவுள் நல்லதா வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா எப்படி வந்தேன்? உங்க பையன், என் புருஷன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு? இன்னைக்கு மாறி போலியா? மாறிட்டாருல்ல. அன்னைக்கு இருந்த துக்கம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஒரு வழி வச்சிருப்பாரு அத்தை. இனிமே இந்த மாதிரி முத்துவ நினைச்சு யாருமே இப்படி அழுதுட்டு இருக்காதீங்க. உங்களோட அழுகை என்ன பலவீனமும் மாத்திடும். நேரம் மாச கர்ப்பிணியா இருக்க, நானே முத்துவ காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கேன், சுத்திட்டு இருக்கேன். கல்லு மாதிரி இப்படி நீங்க 3 பேர் இருக்கீங்களே, இப்படி ஒண்ணா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களே, உங்க 3 பேருக்குமே கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? போங்க முதல்ல. முத்துவ காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு யோசிங்க. என்ன பண்ணணும் தீவிரமா யோசிங்க. இனிமே முத்துவ நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இதை எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். முதல்ல எங்க கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க மாமா. போங்க. தீபா, எப்படியாவது முத்துவ நம்ம. இங்க பாருங்க, எனக்கு தெரியும். நீங்க போங்க, போய் வேலைய பாருங்க. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. போங்க போங்க. பார்வதி அம்மாவுக்கும் நல்ல சிவத்துக்கும் அவங்களோட 2வது புள்ள. என் புருஷனுக்கு தம்பி. ஆனா எனக்கு முத்து யாரு? நான் காதலிச்ச பையன். அவனோட தானே நான் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சேன். அவனோட தானே வாழணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முத்து ஜெயில இருக்கான். நான் இங்க சந்தோஷமா வாழணுமா? இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி முத்துவை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் வழி காட்டணும். இளவரசி, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? என்ன பிளானோட நீ வீட்டை விட்டு கிளம்புன? அதை சொன்னாதானடி எனக்கும் புரியும். இந்த ஊர்ல இனிமே நம்ம இருக்கக்கூடாது. அன்னைக்கு எப்பவோ என் புருஷன் என்கிட்ட வந்திருந்தப்பவே நான் இந்த முடிவு எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு என்னோட குடும்பம் சந்தோஷமா தழைச்சிருக்கும். வீடு, பதவி, சொத்து எல்லாமே போயிடுச்சு. இப்ப நாம எங்க போறதுன்னே தெரியல. இந்த ஊரே வேண்டானா நாம எங்க தாண்டி போறது? யோசிப்போம் அபி. நம்ம கையில எதுவும் கிடையாது இல்ல. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு. ஆனா நம்ம ஆரம்பிக்க போற புது வாழ்க்கையில நம்ம சொந்த பந்தம், நம்ம நண்பர்கள், தெரிஞ்சவங்கன்னு இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது அபி. ஏன் இளவரசி, நாம இந்த ஊர்ல இருந்துட்டா என்ன? இந்த ஊரை விட்டு நம்ம எங்க தான் போறது? இங்க இருந்தா என் குழந்தை உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஆபத்து இருக்கு. அப்படின்னு யார் சொன்னா? சொரூபன் சார் தான் சொன்னாரு. அதனால தான் நான் வீட்டை விட்டும் வந்து இந்த ஊரை விட்டும் போகணும்னு சொல்றேன். அப்படி என்னதாண்டி சொன்னார் சொரூபன் சார்? ஷாம்க்கு எழுதப்பட்ட பவர் ஆஃப் அட்டானில கையெழுத்து போடுறதுக்காக சொரூபன் சார் ஆஃபீஸ்க்கு நான் போனேன். இளவரசி, நீங்கள் எடுக்கிற இந்த முடிவு சரிதானா? உங்களுக்கு மகா எழுதி கொடுத்த இந்த சொத்துக்களை பவர் ஆஃப் அட்டானியை நீங்கள் அவசியமாக ஷாம் பேருக்கு மாற்றி தான் ஆகணுமா? எது உன்னுடையதோ அது நாளை வேறொருவருடையதாகிறது அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்கல்ல. நம்மளோட பொருளுக்கே இந்த நிலைமைனா இது என்னுடையதே இல்லை. நியாயமா பார்த்தா ஷாம் உடையது. ஸோ ஷாம்க்கு தான் போய் சேரணும்.
எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல சுரூபன். ஆனா எனக்கு இருக்குங்க இளவரசி. நல்லவங்க கையில இருக்கிற இந்த சொத்து இப்ப நாசம் பண்ற கைக்கு போகுது. அத பத்தி கவலைப்படுறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? இது ஷியாமோட சொத்து. ஷியாமுக்கு தான் இது நியாயமா போய் சேரணும். இது அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை அவர் அழிக்கிறதும் காப்பாத்துறதும் அவரோட இஷ்டம். நீங்க அந்த பத்திரத்தை கொடுங்க, நான் சைன் பண்றேன். உங்களுக்கு சப்போர்ட்டா நானும் தமிழரசி அத்தையும் இருப்போம்னு எவ்வளோ சொல்லியும் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க. யார் சொல்லியும் நீங்கள் கேட்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இளவரசி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இளவரசி, சொத்து கிடைச்சதும் ஷியாம் நல்லவன் ஆயிடுவான்னு நம்மளால நம்ப முடியாதுங்க இளவரசி. ஸோ நம்ம இந்த ரிஸ்க் இப்போ எடுக்கக்கூடாது. சரி, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நீங்கள் இப்போ கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறது வெறும் பவர் ஆஃப் அட்டார்னி ட்ரான்ஸ்ஃபர் தான். எப்படி மகா எப்போ நினைச்சாலும் உங்ககிட்டேருந்து சொத்தை திருப்பி வாங்கிக்க முடியுமோ அதே மாதிரி நீங்களும் எப்போ நினைச்சாலும் ஷியாம் கிட்டே இருந்து சொத்துக்களை திரும்ப வாங்க முடியும். ஷியாமுக்கு இந்த சொத்துக்களை அனுபவிக்க செலவு பண்ண மட்டும்தான் உரிமை இருக்கு, விற்கிறதுக்கு உரிமை கிடையாது. அதனால உங்க பிடி எப்பவுமே ஷியாம் கழுத்தை சுத்தி தான் இருக்கும். சொருபன், நான் இந்த ஜென்மத்துல மறுபடியும் இந்த சொத்தை கேட்டு கிளைம் பண்ண போறது இல்ல. இளவரசி, உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அது வளர்ந்து மேஜர் ஆச்சுன்னா ஒரு கேஸை போட்டு சொத்துக்களை திரும்ப வாங்கிக்க முடியும். யாரு? ராஜலட்சுமியா? அவ ஏன் பொண்ணு, அப்படி எதுவும் நடக்காது. இளவரசி, நீங்க இப்படி நினைக்கிறீங்க. ஆனா இப்படி நடந்துருமோன்னு ஷியாமும் பல்தேவும் பயந்துகிட்டே இருப்பாங்க. இட் வில் பி இன் தேர் மைண்ட் டில் த எண்ட். அதனால சொருபன், டு டெல் யூ ஃப்ராங்க்லி, அதனால ராஜலட்சுமி உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கு அவங்களால. என்ன சொல்றீங்க? இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ராஜலட்சுமி தலைக்கு மேல எப்பவுமே அந்த கத்தி தொங்கிட்டு தான் இருக்கு. அவளை பத்திரமா நீங்க தான் பார்த்துக்கணும். சொரூபன், அது ஷியாமுக்கு தேவையானது சொத்து மட்டுமே தவிர ராஜலட்சுமியோட உயிர் எனக்கு தெரிஞ்சு ஷியாம் அவ்வளவு சீப்பானவர் இல்லை. இளவரசி, ஒரு மனுஷனோட நிஜ முகம் அவன் தனியா இருக்கும் போது தான் தெரியும். மற்றபடி மற்றவங்க முன்னாடி அவன் போடுறதெல்லாம் வெறும் முக முடிதான். அதனால ஷியாம் உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறத நினைச்சு நீங்க அவனை தப்பா இட போடுறீங்க. ராஜலட்சுமியை ஜாக்கிரதையா வளர்க்க வேண்டியது உங்க பொறுப்புங்க இளவரசி. என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க, கண்காணாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுங்க. ராஜலட்சுமி எங்க இருக்கான்னு ஷியாமுக்கும் பல்தேவுக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இது ஷியாம் கிட்ட கொடுத்துருங்க. சொரூபன் சொன்னதுதான் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை நான் சமாளிச்சுப்பேன். ஆனா என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே குழந்தை விஷயத்துலதான் ஷியாமா கல்யாணம் பண்றேன்னு நான் இந்த கல்யாண டிராமாலாம் போட்டேன். மறுபடியும் அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு அபி. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? பேசாம பெங்களூர்ல என் தங்கச்சி கிட்ட கொஞ்ச நாள் போய் இருக்கலாம். அங்க போய் உட்கார்ந்து நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பார்ப்போம். ஆமா இளவரசி, நாம இருக்கிற இடமும் யாருக்கும் தெரியாது. நாமளும் நம்ம வாழ்க்கையை சுதாரிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுதுல்ல. நல்ல ஐடியா தான். சரி, பெங்களூர் போலாம். நான் பிரேமாட்ட முதல்ல ஃபோன்ல பேசிடுறேன். அவ தானே இளவரசி, அந்த ப்ளூ கலர் சரி? ஆமா. அவ பக்கத்துல இருக்கவ அவ ஃப்ரெண்டு, பேரு அபி. இப்ப நம்ம யார தூக்கணும்? இளவரசி குழந்தைய தூக்கணும்.
ரிப்போர்ட்டை லேப்ல கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஈவினிங் வந்து செக் பண்ண சொல்லுங்க. ஓகே. டாக்டர் 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 சீக்கிரம் வாங்க டாக்டர். டாக்டர் என் ஃப்ரெண்ட் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு? ரத்த காயம் பட்டிருக்கும் போல இருக்கு. ஆமா டாக்டர், கொஞ்சம் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஏதோ குண்டடி பட்டிருக்கிற மாதிரி இருக்கம்மா. ஆமா டாக்டர், நாங்க பார்க்ல இருந்தோம். யாரோ 2 பேர் வந்து சுட்டுட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியல. அம்மா இது போலீஸ் கேஸ். முதல்ல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்புறம் வாங்க. டாக்டர் டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நிறைய ரத்தம் போயிருக்கு. நீங்க காப்பாத்துங்க டாக்டர். நான் போலீஸ்க்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். அதெல்லாம் முடியாதும்மா. ஆக்சிடென்ட் கேஸ்னா பார்க்கலாம், ஷூட்டிங் கேஸ்னா எப்படி பார்க்க முடியும்? பெரிய பிரச்சனை வரும்மா. டாக்டர் ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதை காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. தயவுசெய்து கூட்டு போயிடுங்க. என்ன டாக்டர் ஒரு எமர்ஜென்சி, இந்த நேரத்துல போய் ரூல்ஸ் என்ன பிரச்சனை? டாக்டர் இவன் என் ஃப்ரெண்ட் அபி. நாங்க வெளியில இருக்கும் போது யாரோ சுட்டுட்டாங்க டாக்டர். கொஞ்சம் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏற்கனவே நிறைய ரத்தம் யார் போயிடுச்சு. சுட்டது? யாருன்னு தெரியல டாக்டர். இல்லடி, எனக்கு என்னவோ ஷியாம் மேலேயும் அந்த பல்தேவ் மேலேயும் தாண்டி சந்தேகமா இருக்கு. டாக்டர் என்னோட மச்சினார் அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் தான். அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்றேன் ப்ளீஸ். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. போலீஸ் எல்லாம் போக வேணாம், நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ டாக்டர். சீக்கிரம் பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். டாக்டர் இது ரிஸ்க்கு, இது போலீஸ் கேஸு. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதுக்கு நான் பொறுப்புங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன டாக்டர் நீங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. இந்த டாக்டர் ட்ரெஸ் போட்டா முதல்ல இதே வேலை செய்யணும் சார். அப்புறம் தான் சார் மூளை சட்டம் எல்லாமே. அப்புறம் உங்கள் இஷ்டம் சார். மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். பார்த்துக்குங்க சார். சார் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சார். ப்ளீஸ் என் வேலையை செய்ய விடுங்க சார். நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். அம்மா இங்கே இருங்கம்மா. அபி பயப்படாத அபி, எல்லாம் சரியா போயிடும், பயப்படாத. அம்மா டாக்டர் புருஷோத் எப்பமா வர்றாரு? 5 மணிக்கு வருவா டாக்டர். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த நிமிஷம் நீங்க எனக்கு கடவுளா தெரியுறீங்க. நீங்க ஆபரேஷன் முடிக்கிறதுக்குள்ள நான் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறேன். அதெல்லாம் வேணாம் இளவரசி, நானே பார்த்துக்கிறேன். தேங்க் யூ டாக்டர். ஏன் அபியை காப்பாத்து ராஜி. ஒன்னும் இல்லடா. என் பேர் எப்படி டாக்டருக்கு தெரியும்? நாளை காலைல 10 மணிக்கு வந்தேன். ஓகே. சார் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற டி நகர் பார்க்கில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு சார். துப்பாக்கி சூடு நடந்தது? ஆமாம் சார். எப்போ நடந்தது? ஒரு 1/2 hour பிஃபோர் நடந்திருக்கு சார். பார்க்குடைய வாட்ச்மேன் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தோம் சார். சுட்டது யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். சரி ஓகே, இமீடியட்டாக அங்கே போய் சுட்டது யார், என்ன காரணத்துக்காக சுட்டாங்க, யாரை சுட்டாங்கன்ற டீட்டெயில்ஸோட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். இமீடியட், கோ ஃபாஸ்ட். ஓகே சார். சார் வாங்க சுமு, உட்காருங்க. பார்க் வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அவன் கொஞ்சம் தைரியமான ஆள் சார். ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஓடி ஒளியாம தைரியமாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணாம பாருங்க சார். என்ன சொன்னா? துப்பாக்கி சூடு நடந்த உடனே ஆளுங்கள்லாம் வெளியேற்றி பார்க்க பூட்டி இருக்கான் சார். உள்ள தடை எதுவும் மிஸ் ஆகாம முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கான் சார். ஒரு இடத்துல குழந்தையும் அந்த குழந்தையுடைய அம்மாவும் இன்னொரு லேடியும் உட்காந்து பேசின்னு இருந்திருக்காங்க சார். அப்போ வெளியிலேருந்து ஒரு பைக் வந்து நின்று இருக்கு சார். 2 ரவுடிங்க இறங்கி சுட்டுருக்காங்க. அதில் ஒரு அம்மா கையில் குண்டு பாஞ்சிருக்கு. அந்த 3 பேரையும் வாட்ச்மேன் தான் வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிருக்கான். ரவுடிங்களை ஒரு கூட்டம் துரத்திட்டு போயிருக்கு சார். அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க. அவனுங்க அடையாளம் ஏதாவது?
நான் சரியா பார்க்கலன்னு சொல்றாங்க சார். ஆனா பைக் நம்பரை நோட் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் முக்கியமான இன்னொரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். இந்தாங்க சார். எதுக்கு சண்முகம் இதெல்லாம்? என்ன நீ பேசுறீங்க? குழந்தைக்கு பர்த்டே வரப்போகுது. அந்த டைமில் நான் ஊரில் இருக்க மாட்டேன். ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போகிறேன். அதனால தான் இந்த சித்தப்பாவுடைய ஒரு சின்ன கிஃப்ட். சரி இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு செயின் எல்லாம்? நீங்கள் வேணா என்ன ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் நான் என்றைக்கும் உங்களையும் குழந்தையும் இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்க மாட்டேன். உறவுகள் அவ்வளோ சுலபமாக கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால முடியறதில்ல. நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சார் என்ன சார், குழந்தை கழுத்துல இருந்து விழுந்திருக்குமோ செயின்? சோமு, இது என் குழந்தை ராஜலட்சுமிக்கு நான் போட்ட செயின் சார். அண்ணி அவங்க குழந்தை மேலே தான் ஏதோ மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. This number is currently switched off. Please try again later. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சோமு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்களா? தெரியாதுன்னு சொல்றாங்க சார். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் விசாரிங்க. எஸ் சார். பைக் நம்பர் வச்சு இது யார் என்னங்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சி எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். எதுக்கும் மோப்பனையை கொண்டு வந்து அந்த ஏரியாவை செக் பண்ணுங்க. ஓகே சார். ஈவினிங்குள்ளே இந்த 3 விஷயத்தை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லணும். புரியுதா? எஸ் சார். எப்பா யாரையோ பார்க்கணும்னு வண்டியை வழியிலேயே நிப்பாட்டிட்ட. வீட்டுல நிறைய வேலை இருக்குப்பா. கொஞ்சம் இருங்கம்மா, கிளம்பிடலாம். சார் வா. என்னடாச்சு? போன காரியம் சக்சஸ் சார். எதுக்காக ஷியாம் இவங்க கூட போய் பேசிட்டு இருக்கான்? என்ன பேசுறான்? பார்த்தா அவங்கள நல்லவங்க மாதிரி தெரியலையே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் துப்பாக்கியால இளவரசி குழந்தைய சுட்டு கொண்டேன் சார். அந்த இளவரசி ஃப்ரெண்டு குறுக்க வந்தா அவளையும் சுட வேண்டியதா போச்சு சார். பரவாயில்ல பரவாயில்ல, அவ செத்ததுனால யாருக்கும் எந்த ஊருக்கும் நஷ்டம் இல்லை. இனிமே எனக்கு எந்த எதிரியுமே இல்லை. எனக்கு இருந்தது ஒரே ஒரு வருத்தம் தான், அதுவும் இப்போ இல்லை. இனிமே நான் தனி காட்டு ராஜா தான். ஏசி சண்முகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, முதல்ல மூக்கு வேத்து போய் என்ன தான் தேடி வருவான். நீங்கள் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், முதல்ல ஊரை விட்டு கிளம்புங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம பேசின மாதிரி சொன்ன அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். சரிங்க சார். சரி கிளம்புங்க. வாடா. அம்மா கிளம்பலாம். டேய் ஷாம், டேய் நிஜமாவே இளவரசி குழந்தைய கொன்னுட்டியாடா? யாருடா உனக்கு இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தது? அம்மா அது வந்து உன் மாமனை பார்க்க நேத்து நீ போன, நிச்சயம் அவன் தான் உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்திருப்பான். நீ புத்திசாலி, கத்திய தீட்டுற திட்டத்தை நீ எப்பவும் கையில எடுக்க மாட்ட. ஏய் ஷாம், ஒரு பச்சை குழந்தை மேல உனக்கு என்னப்பா பகை? உனக்கு தெரியாதும்மா, கிருஷ்ண மேல கம்சனுக்கு என்ன பகை? அதுதான் எனக்கும் இளவரசியோட குழந்தை மேல. அது வளர்ந்து வந்துச்சுன்னா நம்ம சொத்து கேட்கும், அப்புறம் நம்மள அழிச்சிரும். ஏன் தப்புடா, ஏன் தப்பு?
உன் மேல அன்பா இருக்கானேன்னு பல்தேவ் பொறுப்புல உன்னை விட்டேன். அவன் பாசத்துக்கு பதிலா உனக்கு பாஷாணத்தை ஊட்டி இருக்கான். எனக்கும் இழந்த சொத்து கிடைக்கணும், பரம்பரை ஜமீன் பெருமையை எல்லாம் அடையணும்னு ஆசை இருந்தது. எனக்குள்ள கனவு வெறி எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒருத்தரை கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து பூசிக்கணும்னு நான் ஆசைப்படலடா. அதுவும் நம்ம ஜமீனுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாத இளவரசிய பழி வாங்கிறது பெரிய பாவம் ஆயிடும் ஷாம், பெரிய பாவம் ஆயிடும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. இப்ப புரியுதுடா. நாம அடைஞ்சது, நமக்கு கிடைச்சது சொத்தோ பணமோ இல்ல, பாவத்தோட மூட்டை ஷாம். ஏற்கனவே நாம செஞ்ச பாவம் தான். உனக்கு கல்யாணம் ஆயும் அது நிலைக்கல, ஒரு வாரிசு இல்ல. இளவரசிய கல்யாணம் பண்ணோன்னு போட்ட திட்டமும் பலிக்கல. இந்த வம்சத்துக்கு வாரிசு இல்ல, வாரிசு கிடைக்க போறதும் இல்ல. அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இனிமே இல்ல. நம்ம வம்சத்துக்கு ஏற்பட்ட சாபண்டா இது. இனிமே இந்த ஜமீன் தழைக்காதுடா, தழைக்காது. இது உருப்படாது.